மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் அடுத்த 32 நாட்கள் இதுவரை இல்லாத மாற்றமும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மேசராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த 32 நாட்கள் ஆனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சூரிய பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கிரன் ஆட்சி பலம் மற்றும் சனி வக்ரகதியில் திரும்புதல் என பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது. குறிப்பாக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதலாக பார்க்கப்படுவது மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தைரியஸ்தானத்தில் 15ஆம் தேதி முதல் நுழைகிறார். வித்யாகாரகரான புதன் 22ஆம் தேதி முதல் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீடான 4ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தை விட்டு விலகி இந்த வேளையில் 29ஆம் தேதி முதல் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் இந்த அடுத்த 32 நாட்களில் ஏற்படுவதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதத்தில் பெருவாரியான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இதுவரை இல்லாத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் சனியை பொறுத்த வரைக்கும் ஜூலை 2ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் அடுத்த 32 நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக சனி மற்றும் ராகு இணைந்து லாபஸ்தானத்தில் வலம் வருகின்றன. குரு பகவான் தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். கேது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான பணிகளை திறன்பட மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை முழுமையாக களைந்து தங்களுடைய கடமையை சிறப்பாக மேற்கொள்வதற்குரிய வகையில் அடுத்த 32 நாட்கள் அமைய போகுவதுள்ளது. அதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் திருக்கணிதத்தின்படி 7.5 சனி துவங்கினாலும் வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று லாபத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார் சனி. எனவே ராசியின் நீச்ச அதிபதியினுடைய இந்த மாறுதல் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ராசியின் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் பலம் பெறுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார். சூரியன் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான தைரியஸ்தானத்தில் பலம் பெற போகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் பிறகு சுகஸ்தானத்திலும் நுழைகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலும் ராசிக்கு சகாயமானவரான சந்திரனின் அமைப்பால் பெரும்பாலும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அடுத்த 32 நாட்கள் மிக குறிப்பாக ஆனி மாதத்தில் பல்வேறு வகையான மாற்றங்களை சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே ராசியின் உச்ச அதிபதி தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் குரு மற்றும் புதனுடன் இணைந்து வலம் வர போகிறார். தைரியஸ்தானம் வலம் பெறுவதால் துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் தடை சிரமம் இல்லாமல் எளிதில் செய்து முடிப்பதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை இந்த தருணத்தில் துரிதமாக விலக்கி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு.
அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் பார்வையும் இந்த வேளையில் செவ்வாய் சனி பார்வை பதிவதன் காரணமாக அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சப்தம பார்வையால் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளக்கூடிய இந்த வேளையில் சனி ராகுவுடன் இணைந்து லாபஸ்தானத்தை வலு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய் சனியின் பார்வை நேரடியாக பதியக்கூடிய இந்த வேளையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும். பொதுவாகவே சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது என்று பார்க்கப்பட்டாலும் இந்த வேளையில் சனி வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் போன்றவை உணர்ச்சி வசப்படாமல் அணுகும் போது இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையிலும் மிக பெரிய அளவில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல செய்தி உங்களை தேடி வருங்க. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணம் என்பது தொழில் மற்றும் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த இரு இடங்களில் எங்கு சஞ்சரித்தாலும் நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும் போது வக்ரகதியில் திரும்பி தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்தாலும் கூட நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பு ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பலனை நிச்சயமாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமையும். கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றிகரமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக துவக்கத்தில் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் அதற்கு பிறகு தனது பகை கிரகத்தின் வீட்டில் நுழைகிறார். ஆனால் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நுழைவது நிச்சயம் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டும். உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடியான நிலைகளில் நல்ல மாற்றமும் அனுகூலமான முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் எதிர்மறையான சிந்தனைகளை கட்டுப்படுத்துவதோடு மிக சிறப்பான செயல்களை செய்து முடிப்பதற்கு சந்தர்ப்பம் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது. இப்படி பல மாறுதல் நடைபெறுவதை காட்டிலும் சுக்கிரன் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பு. ஏனென்றால் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக பார்க்கப்படுகிறார். அவர் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்துல பண வரவு பல வழிகளில் உங்களை தேடி வருங்க. இந்த தருணத்துல பகை நிலைமை கொண்டிருந்தவர் கூட இணக்கமான ஒரு சூழலை கடைபிடிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதோடு மிக பெரிய அளவில் கல்யாண ஆசைகள் கைகூடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த வேளையில் மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மாற்றம் சந்திப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் இந்த ஆணி மாதத்தில் அடுத்த 32 நாட்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றமும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல இனிமையான செய்திகள் தித்திப்பாக நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கைகூடும்.